வடிவேலுடைய ஃபோன். வடிவேலுடன் நடித்தவர்கள் பல விதத்தில் பாதிக்கப்பட்டார்கள். அது அவங்களே சொல்லி கும்பிடுனாங்க. வடிவேலும் அப்பேற்பட்டவர் தான் வந்து அதை தாண்டி இப்போ பாருங்க, அவர் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டாக மாறிட்டார். ஒரு காலத்தில் வந்து கருப்பு நாகேஷ், அப்புறம் வந்து வைகை புயல்னு அப்படி கொண்டாடிக்கிட்டு இருந்த ஒருத்தர் வந்து இப்போ மாமன்னனுக்கு போய் மாரிசன் படத்தினுடைய இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது என்னங்க வந்து ஒரு எஸ்பி ரங்காராவ் மாதிரி ஆயிட்டார் வந்து வடிவேலு. அந்த அளவுக்கு பிரமாதமாக பகத் பாசிலுக்கு ஈடு கொடுத்த அளவுக்கு வந்து அவர் நடிப்பார் பொழுது, நடிச்சிருக்கார் பொழுது அப்படின்னு சொல்லி அந்த மாரிசன் ட்ரெய்லரில் தெரிஞ்சது. அவர் வந்து கிங்கானுக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். அந்த உரையாடலாம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்துருந்தது. அவர் என்ன சொல்கிறாரு, கிங்காங் நான் வரலன்னொடனே ஆளாளுக்கும் ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு விதமாக பேசுவான், அதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காத, நீ வந்து என்றைக்கும் கிங்கு, நீ வந்து நான் வந்து உனக்கு எப்படியாப்பட்ட வேஷம்லாம் கொடுத்தேன். அது வந்து வடிவேலுக்கிட்ட வந்துங்க வந்து இப்போ வடிவேல் வந்து தான் அந்த காமெடி சீனை வந்து கம்போஸ் பண்ணுறவர். டைரக்டருக்கு முன்னாடி அவர் தான் வந்து கம்போஸ் பண்ணுவோன்னு அந்த காமெடி சீன் அன்னைக்கு என்ன அமைஞ்சதோ டக்குன்னு என்ன பண்ணுவார், இந்த காமெடி சீனுக்கு யார் பொருத்தமாக இருப்பாங்களோ அந்த ஆர்டிஸ்ட்டுங்களை உடனே வர வைப்பார். இல்லைன்னா அந்த ஆர்டிஸ்ட்டுங்க வந்திருந்தாங்கன்னா இவங்க தான் நீங்கள் தேகம் மீதியெல்லாம் கிளம்பிடுங்கன்னு வருது. அத்தனை பேர் வந்தா அப்படி அந்த அன்னைக்கு எடுக்க போகிற காட்சிக்கு மிக பொருத்தமான ஆட்களை தேர்ந்தெடுக்கக்கூடியவர். நீங்கள் அந்த நான் திரும்ப சொல்கிறது தான் வந்து கிங்காங்கும் வடிவேல் சம்மந்தப்பட்ட காட்சியெலாம் இருக்குது. அதே வடிவேலே ஃபோனில் சொல்லியிருப்பார். ஒரு தண்ணி லாரியை ஓட்டின்னு வர இதில் வந்து யாரா அவனுக்கு இவ்வளோ பெரிய லாரியை வந்து கொடுத்தது அப்படின்ட்டு, அப்புறம் அதை அடைச்சுன்னு போது நல்லா அண்டை குடுறா, தலையை அண்டை குடுறான்னு அது மாதிரி நிறைய காமெடிகள் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மீசையில் வந்து வண்டு வந்து உக்காந்ததுக்கு கட்டையால் போட்டு அடித்தது, உள்ள பயலை இந்த வேலையை பார்த்து விட்டாங்களான்னு சொல்லி எத்தனையோ இது. ஒரு இதில் குளிச்சுக்கிட்டு இருப்பார், குளிச்சுட்டு இருந்தோடனே பார்த்து இது பண்ண திரும்பி பார்த்தா இவ்வளோ பெரிய மீசை வச்சுருப்பேன், ஆள் குழந்த மாதிரி இருக்குது, இவ்வளோ பெரிய மீசையான்னு. அப்புறம் சுறா படத்தில் என்ன நாடகத்தில் கூட யாரும் போலீஸ் நம்ப மாட்டாங்க. இப்படி அடுக்கடுக்காக இவங்களுடைய உரையாடல் இதாக இருந்தது. இதெல்லாம் தாண்டி கிங்குன்னு சொன்னவர். கிங்கு பிரமாதமாக கல்யாணம் பண்ணிட்ட, அருமையாக கல்யாணம் பண்ணிட்ட, உன்னுடைய உடைப்பு தான் கிங்கு காரணம்னு அப்படியே நெகிழ்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்தார் கிங்காங்.